புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பாடல் எத்தனையோ இருந்தாலும் என் மாப்பிள்ளை பொன்னுமணி அவர்களின் விருப்பத்திற்காக சொக்க தங்கம் படத்தில் இருந்து ஒரு பாடல். என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. என் ஜன்னல் நிலவுக்கு கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டு உருட்டி திரட்டி கட்டுகின்ற அழகே, குமத்தை புரட்டி எடுத்த சுற்றுமல்லி சரமே, மந்தமோ ஊட்டிருக்க. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளா. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. எத்தனை பட்சம் உன்னிடம் உண்டு காட்டுக்கும் எனக்கும் தான் அது தெரியும். எத்தனை வேகம் உன்னிடம் உண்டு இருக்கும் எனக்கும் தான் அது புரியும். கட்டி கட்டி பூ பூத்த பூந்தோட்டமே, உச்சி வரை நான் மூழ்கி காட்டுவே. பத்து வீரர் போராது உண்மை உணவே, லட்சம் இறச்சி கொண்டு வாழவே. என் முத்து மொழிச்சுடன் உள்ளை மலர்த்திட நானும் வந்தேன். என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளா. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. முக்கணி அதில் முக்கிய கொண்ட முதல் கனி, முதல் கனி பார்த்து விட்டேன். பத்தின பெண்ணில் பத்தியத்தென ஓரிடம் ஓரிடம் எடுத்து விட்டேன். பூர்வ ஜென்மமோ பந்தமே வந்தது, என்றும் இனி நீங்காத நாம் சேர்ந்தது. தன்னந்தனி தீவாத நாம் வாழ்ந்தது, என்னை சுற்றி உன் கைகள் பூ போட்டது. உன் வெள்ளை மனத்தில் வெட்ட திருப்பில் பார்த்திருப்பேன். ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டு உருட்டி திரட்டி வச்சுகின்ற அழகாக, குமத்தில் புரட்டி எடுத்த சுற்றுமல்லி சரமாக, மந்தமோருதம் உந்த கேணியில் பூத்திருக்க. ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளா. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. பகவே உனையல்டி துணையாரம்மா. கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா, நீயே கதைகண்ண போட்டு எம்மை கண் பாரம்மா. அம்மா கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, சிலை வடிவாய் திகழும் கோவிலே, நிலை வடிவாய் திகழ் திருக்கோவிலே. கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா, நீயே கதைகளை போட்டு என்னை கண்பாரம்மா. கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருந்திரம் உடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருந்திரம் உடையவளே, ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்கள் அளிப்பவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே.
மகிழும் உமையவளே செந்தமலமே வண்ணம் மகிழும் உமையவளே கற்பகமே உனை வென்றி துணையாரம்மா அம்மா பக்க மேளங்கள் பக்கா மேளங்கள் அருமையான ஒளிபெருக்கி விஜயகுமார் ஆடியஸ் அவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது கலைக்குழுமத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்துட்ட வணக்கம் 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 இப்படி எத்தனை வந்து விட்டாலோ அந்த அகிலாண்ட கோடி பிரம்மனாகி வணங்கணும் இல்லை அவளை வணங்கணும் இல்லையா அவள் தானே முதல் தெய்வம் அவளை வணங்கி விட்டு அம்பிகையே ஈஸ்வரியே எம்மையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி மையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி மையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி மையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி மையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே மனப்பாட ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி மையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி மையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளா மனசு வச்ச முத்துமாரி வெட்டு கொடி நாட்டுகிற முத்துமாரி முத்துமாரி அங்க ஏமாத்தி விளத்தவல்ல முத்துமாரி வாழவிட்டு வாழுகிற முத்துமாரி வாழவிட்டு வாழுகிற முத்துமாரி வருங்கால எங்களுக்கு முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமிகமேவளே முத்துமாரி ஒரு செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி கோரி மகராஜன் வாழ்க என்று வாழ்த்து கூறி மகராசவாக என்று வாழ்த்து கோரி இந்த மக்கள் எல்லாம் கோட்ட வேண்டும் கோட்டை ஏறி அம்பிகையே ஈஸ்வரியே அதை வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி யார வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி யார வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி மகமாரி முத்துமாரி முத்துமாரி தாயே தாகி மகமாகி பேரன்பு சார்ந்த பிரிவுகளே மதிப்புக்கு மரியாதை தாய்மார்களே காலையில் காடு சென்று மாலை விடு திரும்பி மண்ணை பொன்னாக்கி கொள்ளும் இடதரமை விவசாய உறவு மக்களே ஊர் முக்கிய செலவுகளே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என காவல் காத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளே எதிர்கால இளைஞர்களே வருங்கால வாலிபர்களே கோவில் பூசாரி அவர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுமது சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கதைப்பணியை துவங்குகிறோம் இப்படி எத்தனை தெய்வம் விட்டாலும் எத்தனை தெய்வத்தை வணங்கி விட்டாலும் 10 மாசம் சுமந்து தாத்தான படுத்தக்கள் இல்லையா அந்த சண்டலை வணங்கணும் இல்லையா அவளை பத்தி ஒருவரையாவது படணுமா இல்லையா அதனால சுமந்து பெத்து கிடத்து மாறும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ரத்தத்தைகள்லாம் பாலாதந்து
ஊட்டி வளர்த்த மாறும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாம தூசுதும்ப சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்து அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாதசோரம் ஊட்டி வளர்த்து அம்மா தியாகத்துக்கு முன்னால தெய்வமுள்ள சும்மா தியாகத்துக்கு முன்னால தெய்வமுள்ள சும்மா அம்மா நான் சும்மா இல்லடா அவளே என்ன யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கிக் கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா இவசத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா உத்தமனே தாண்டா அம்மா நான் சும்மா இல்லடா அவளே என்ன யாரும் இல்லடா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா இரவுறவு முன்ன தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாரிடம் தெய்வம் ஒரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா உனக்கு உனக்கு அம்மா ஒருத்திதானடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா 300 நாள் சுமந்து என்ன முச்சடக்கி வெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து பக்குவமாகின்றெடுத்து அம்மா தோளுளையும் மருளையும் ஏன கட்டி நான் உறங்க அம்மா காட்டுளையும் மேட்டுளையும் நெத்திவர் வரத்தம் தொட்ட எனக்காக தியாகம் தந்த சாமி நீதான் சொல்லி தெரியணுமா அம்மாவே கோடி சாமி உனக்கு ஈடாகுமா தொப்புள் கூடி சொந்தம் வந்து தொட்டி கட்டி ஆராட்டி முத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு தொழுலையும் மருளையும் புத்தி புத்தி கண்ண வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியணுமா அம்மாவே கோடி சாமி உனக்கு ஈடாகுமா பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த புள்ள மனசு பித்தத்திலும் பெத்தமடா தெய்வமது தாய்க்கும் கீழடா தாயவளும் சாமிக்கு மேலதான் கோழி மிதிச்சு மகனா வளர்த்ததும் சுமந்து கொண்டு வெறுங்கைய வீசி கொண்டு இரவா பகலா தினம் தினம் உழைச்சதோ எத்தனை தாயுங்க நம்ம தமிழ்நாட்டுல எந்தாயும் அவள போல் அருமள்ள ஊருல தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போடா தாயின் பாதம் வணங்கி கும்பிட்டுட்டு வாடா அவதான் சாமி அவதான் கோவில் காத்தடிச்சாங்க நோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீக கருப்பசாமி கண்ணு குத்து முன்னே ஊட்டி வளர்த்தீக கையாலாகாத பிள்ளை
வைத்து கண்ணீரை விட்டீங்க. அடுத்த ஒரு ஜென்மத்துல நீங்க என் பிள்ளையா பிறக்கணும். உங்க கிட்டப்பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். 10 மாசம் என்ன சுமந்து பெட்டு கிடத்த மாறும் பாசத்துக்கு முன்னால சும்மா ஓரத்தொட்டைகள்லாம் பாலாதந்து ஊட்டி வளர்த்த மாறும் அந்த முன்னால ஆகாதும் காட்டி வெள்ள பொடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த நாடு கூட கொடுத்து சரி பொங்கி கொடுத்த ஆக்காட்டி வெள்ள பொடிச்சு அக்கனா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட கொடுத்து ரெண்டு சோறு பொங்கி வளர்த்த வேலை வட்டி நடவு நட்டு கால் சட்டதச்சு கொடுத்த சிறுபாடு சேர்த்து வச்சு செய்விட்டுன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காண நாங்கமே பாதாரி நிற்பே அம்மா கொஞ்ச நேரம் காண நாங்கமே பாதாரி நிற்பா. காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன். ஏன் புள்ள கலத்தருன்னு எத்தனை ஊரு சொல்லி வச்ச தாலிய வித்து கூட தாயை என்ன படிக்க வச்ச. உன்னப்பட வார்த்தைகள் தியாகத்துக்கு முன்னால தெய்வமல்ல சும்மா. தியாகத்துக்கு முன்னால தெய்வமல்ல சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா. பாசத்துக்கு முன்னால எல்லாரும் சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா. அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. குடிகார பெண்ணுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமான அவசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட குடிகார பணுக்கு அடிமடமாக்கப்பட்ட கோபுரமான ஒசர உடுமை தாங்கி போட்ட. 5 வட்டி 10 வட்டி அந்த இங்க கடனும் பட்ட அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கு தாங்கி புட்ட பட்ட ரொம்ப போதமுன்னா பாதிகளா உசுர விட்ட. அம்மா பட்ட ரொம்ப போதமுன்னா பாதிகளா உசுர விட்ட. பட்டி தொட்டி கட்டில உனக்கு பச்ச மூங்கில் கட்ட விட்ட. சொன்ன வாய்க்கு அரிசி போல வச்சு விட்ட. பனிக்கூடத்தில் சுமந்த என்ன கூட உடைக்க வச்ச புட்ட. பாலூட்டி கண்ண வளர்த்த உனக்கு பாலூத்த வந்திருக்கு அதிமக சும்மா. பாலூட்டி கண்ண வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கு அபிமக சும்மா. ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிராரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ. நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை உலகளுக்கும் எங்களது சார்பாகும் எங்களது கலைக்குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த கலந்திட வணக்கம் உனக்கு வணக்கம் பல. இருளப்பன் பிஆர்சி டிரைவர் அண்ணவர்கள் எங்களது கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 100 செல்வங்களை அமளிப்பாக அளித்துள்ளார்கள். அண்ணவர்களுக்கு எங்களது சார்பாகும் எங்களது கலைக்குடும்பத்தின் சார்பாகும் மனமார்ந்த நன்றி. அந்த கலந்திட வணக்கம் உனக்கு வணக்கம் பல. இங்கு சிறந்த முறைகள்
வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய வைகை மீடியா அண்ணா அவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது அருமை அண்ணா ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சக்திவேல் அவர்களின் கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி அண்ணன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எனது பெயர் கோட்டை பெருமாள், என்னை மனைவி கோட்டை கருப்பாகி தெலுங்காபுரி சீமை நாட்டவளை கல்லை கோட்டை மொழி அழக்கூடிய கோட்டை பெருமாள் அகற்றுவதாகும். எங்களுக்கோ திருமணமாகி 60 ஆண்டு காலமாகிறது. அப்படி 60 ஆண்டு காலமாகியும் குழந்தை செல்வம் இல்லை. அந்த ஆண்டவர் அறியாமக்காரனிடம் அனுதினமும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவா அறியாமக்காரா, எங்களுக்குள் குழந்தை பக்கம் கொடுக்கூடாதா? ஒரு மனிதனுக்கு தேவை 16 செல்வம் என்று சொல்வார்கள். 15 செல்வம் இருக்கிறது. 16வது செல்வம் புத்திர பாக்கியம் மட்டுமில்லை என்று. இந்த புத்திர பாக்கியத்துக்காக நாங்கள் ஏறாத மலைகள் இல்லை, போகாத கோவில் இல்லை. அப்படி இருந்து விட்டாலும் எங்களுக்கு ஆண்டவன் அறியாமக்காரன் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சக்திவேல் அவர்கள் எங்கிருந்தாலும் வெகு சீக்கிரமாக மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சக்திவேல் அவர்கள் வெகு சீக்கிரமாக மேடைக்கு வருமாறு அழைக்கிறார்கள். அப்படி இருந்து விட்டாலும் அந்த ஆண்டவர் அறியாமக்காரன் எங்களுக்கு குழந்தை பக்கம் கொடுக்கவில்லை. ஆண்டவா அறியாமக்காரா, எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் கொடுக்க கூடாதா? பிள்ளையை பெற்றவருக்குத்தான் பிள்ளைகள் வருத்தம் தெரியும் சொல்வாங்க, பிள்ளை இல்லாதவருக்குத்தான் பிள்ளைகளோட வருத்தம் தெரியும் சொல்வாங்க. சுமாரி பிள்ளை இல்லாத குறையை தீர்க்க நாங்கள் எப்படியெல்லாம் அந்த ஆண்டவர் அறியாமக்காரனை வேண்டிக் கொண்டிருக்கோம் தெரியுமா? இந்த நாட்டு மக்கள்லாம் எங்களை பார்த்து என்னென்ன பேசுகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள்? பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாபாவி என்று பேசுகிறார்கள், ஏசுகிறார்கள். அது மட்டுமல்ல, என்னும் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? பிள்ளைகளா பாவி என்று, பிள்ளையில்லா பாவி என்று என்னை பெரும்பாவி எசராக பெரும்பாவி ஏசுகிறார்கள். என்னை மக்களில்லா பாவி என்று, என்னை மக்கள் இல்லா பாவி என்று, என்னை மாபாவி எசராக, என்ன மாபாவி ஏசுகிறார்கள். ஐயா பிள்ளைகள் அப்பாவி என்று, என்னை பெரும்பாவி எசராக, மக்கள் அப்பாவி என்று, மாபாவி எசராக, பிள்ளைகள் பாவி என்று என்னை பெரும்பாவி எசராக, பிள்ளையில்லா பாவி என்று என்னை பெரும்பாவி எசுகிறார்கள். மக்கள் இல்லா பாவி என்று என்னை மாபாவி எசராக. இப்படி பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாபாவி என்று பேசுகிறார்கள், ஏசுகிறார்கள். மட்டுமல்ல, பிள்ளை இல்லாத குறையை தீர்க்க அந்த ஆண்டவர் அறியாமக்காரனிடம் எப்படி வேண்டிக் கொண்டிருக்கிறோம், எப்படியெல்லாம் மனிதனும் பூஜை செய்து கொண்டிருக்கும் தெரியுமா? நானாஞ்சருகருத்து மாயவாரே அடிக்கணத்து நீரெடுத்து ஆலோசனைக்கு எடுத்து மாயவனே அடிக்கணத்து நீரெடுத்து அடிக்கணத்து நீரெடுத்து மாயவாரே ஆக்கி வச்ச சாதக்கரி, அடிக்கணத்து நீரெடுத்து மாயவனே ஆக்கி வச்ச சாதக்கரி மாயவாரே ஆண்காக உன்னழையே, நாக்கி வச்ச சாதங்களை மாயவனே அக்காக உன்னழையே, புங்கஞ்சருகருத்து மாயவாரே புதுக்கணத்து நீரெடுத்து அந்த மாயவனே புதுக்கிணத்து நீரெடுத்து புதுக்கணத்து நீரெடுத்து மாயவாரே பொங்கி வச்ச சாதக்கரி, நான் புதுக்கிணத்து நீரெடுத்து என் மாயவனே பொங்கி வச்ச சாதங்களை பொங்கி வச்ச சாதக்கரி மாயவாரே பெண்காக உன்னழையே, நான் பொங்கி வச்ச சாதங்களை என் மாயவனே பெண்காக உன்னழையே, ஆனந்த சிகரத்து மாயவாரே ஆக்கி வச்ச சாதக்கரி, ஆலோசனை எடுத்து ஆக்கி வச்ச சாதங்களை ஆக்கி வச்ச சாதக்கரி, ஜெய் ஜெய் ஆக்கி வச்ச சாதக்கரி மாயவாரே ஆண்காக உன்னழையே. இப்படி
நான் ஜருகெடுத்து அடிக்கெடுத்து நீர் எடுத்து ஆக்கி வைக்கப்பட்ட சாதக்கறி அன்றாக மணிக்கு நினைக்கும் போது என் மனப்பு எப்படியாகப்பட்டு வருகிறது. அப்படி மட்டுமல்ல, இந்த பிள்ளை இல்லாத குறையை தீர்க்க நாங்கள் எப்படியெல்லாம் பிள்ளை இல்லை குறையை தீர்த்துக் கொள்கிறோம் தெரியுமா? நம்மாவால பொம்மை சந்து எம்மாயவார மைண்ட நன்று கொஞ்சினே பொம்மை செய்து எம்மாயவார மைண்டரின்றி கொஞ்சினே நம்மாவால பொம்மை சந்து எம்மாயவார மைண்ட நன்று கொஞ்சினே நம்மாவாளி பொம்மை செய்து எம்மாயவார மைண்டரின்றி கொஞ்சினே பூவால பொம்மை சந்து எம்மாயவார புள்ளை என்று கொஞ்சினே பூவாளி பொம்மை செய்து எம்மாயவனே புள்ளை என்று கொஞ்சினே பேரு சொல்ல பிள்ளைகள் எம்மாயவர என்ன செய்ய போறேனம்மா? நான் பேரு சொல்ல பிள்ளை இல்ல எம்மாயவனே என்ன சொல்ல போறேனையா? விட்டாலும் இந்த நாட்டு மக்கள் பேசினாலும் எனது மனம் வருந்துகிறது. அப்படி இருந்து விட்டாலும் என்றோ எனது மனைவியாகப்பட்டவள் நிறமாத கற்பனை கொண்டாள். இருந்து விட்டாலும் நாட்டு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு சென்று கொடுக்கிறார்கள். எங்கு சென்று கொடுக்கிறார்கள்? ஏன் சென்று கொடுக்கிறார்கள்? அதை சீக்கிரமாக அமைச்சரை அழைத்து விசாரிக்க வேண்டும்.
உனக்கு வயசு என்ன? 27. ஆமா எத்தனை 27? ஆடி வந்தா 27, ஆடா வந்தா 67. அப்போ சரி பரவாயில்ல. ஏன்னா ஒரு குடும்பம்னு இருந்தா சின்ன பிள்ளைங்க இருந்தா பெரியவங்களும் இருக்கணும் ஒருத்தர். அப்பதான் நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்க நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அது மாதிரி நீங்க பால்வாடி பிள்ளைகளா இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஆள் பெரியவங்க இருக்காங்க இல்லையா? ஆமா சரி. நான் எதுக்கு வந்திருக்கீங்க? ஆமாடா நாடத்துக்கு வந்திருக்கேன். அப்பா என்ன சொன்னாங்க இப்ப சொல்லு. அப்பா என்ன சொன்னாங்க? யார் கலையும் படக்கூடாதுன்னு சொல்லிக்க. காவலுக்கு அது நேத்து. ஏன்னா எங்க அப்பாவுக்கு வயது என்ன தெரியுமா? 59 வயது. 60 வயது அப்பாவுக்கு, அம்மாவுக்கு 59 வயது. தவம் இருந்தாலும் வரமா இருந்தாலும் குழந்தையே இல்லையாம்மா. அதனால 7 பெண்ணா பிறந்திருக்கோம். 1 பிறக்கலாம் அல்லது 2 பிறக்கலாம் அல்லது 3 கூட பிறக்கலாங்க. ஆனா 7 பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கோம். ஏன் பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கோம்னா புண்ணியம் செஞ்சவங்க தான் பொம்பளை பிள்ளை பெற்றெடுக்கணுமா. அதனால எங்க அப்பா நிறைய புண்ணியம் செஞ்சிருக்காரு. காலையில ஒரு 10,000 மனம் கேளுங்களேன். அள்ளி கொடுக்கும் வள்ளல் பரம்பரையை சேர்ந்தவர் எங்க அப்பா. யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அதனால அப்பா யார் கண்ணையும் படக்கூடாதுன்னு சொல்லிக்காரு. சரி எதுக்கு சொன்னாரு? எதுக்கு? யார் கண்ணையும் நாங்க பட்டுனா கண் திருஷ்டி பட்டுடுமா. ஆமா எங்களுக்கு நோய் நொடி வந்துருமா. அதனால யார் கண்ணையும் படக்கூடாதுன்னு சொல்லிக்காரு. சரி வந்தமா விளையாண்டமா போனமான்னு இருக்கணும். பொண்ணுமணி விளையாட போகணும். சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடியிருக்கோம். ஆனா அப்படி கூட்டத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நம்ம கள்ளியமாட மண்ணுல கால் எடுத்து வச்ச நேரமா தெரியல. ஆமா என் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துட்டா. ஊர்ல பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அப்படியா? ஆமா மாப்பிள்ளை பொண்ணு மணி. சந்தோஷம். வாழ்க வளமுடன். எல்லாமே நல்லா இருக்கணும். நானும் இந்த ஏரியா ஃபுல்லா சுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நம்ம ஊருக்கு நான் வந்திருக்கேன். கண்டிப்பா என்னை நீங்க பார்த்திருந்தாலும் சரி பார்க்காம இருந்தாலும் சரி, ஆனா உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்தை விட்டு போக எனக்கு மனசு இல்லை. ஆமா அதனால அதெல்லாம் அப்புறம் சொல்லலாம்ல. அவரை வேற ஊடலை விட்டுட்டு. அதனால அப்பா சொன்ன மாதிரி நந்தவனத்தை போகணும், ஆடணும் பாடணும் ஓடணும் உடையாடணும் ஆசையாக இருக்கு. ஏன்னா விளையாடுற வயசுல விளையாடுறணும். நான் இங்க இருந்து எங்க ஓடுவேன்? எங்க ஓடுவீங்க? மதுரைக்கு ஓடுவேன். சரி நீங்க ஓடுவீங்களா? முடியாது இல்ல. என் ஓட்டத்தை யாருனாலையும் பிடிக்க முடியாது. அப்படி பிடிக்கணும்னா இனிமே பிறந்து வரணும். போலாமா? நீங்க கண்ணே என் கண்மணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே
ஏய் ஏன் அலம்பல் பண்றீங்க? சத்தம் விடாம பாடுறேன் பாரு. ஏன்னா எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் பொழுது நல்ல குழந்தையாக தான் பிறக்கும். அதை நம்ம வளர்க்குறத பொறுத்து இருக்கு. அப்பாவும் இருக்கணும், அம்மாவும் இருக்கணும். இப்போ எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பாடினாங்க, அருமையாக பாடினாங்க. ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய். என்றைக்குமே அப்பாவும் இருக்கணும், அம்மா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னாலும் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் நம்ம எங்கே போனாலும் நல்லா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாம் அம்மா 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 பற்றி பாடுவோம்மா. எல்லாருமே அம்மாவை பற்றி பாடுவாங்க. என்ன அழகான ஆமா. அப்பா பத்தி பாடுமா நீனு? அப்பா பற்றி பாடணுமா? பாடுறேன். எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, ஏ சாமி இருக்க கோவில் ஓடி போனதில்லை, கையெடுத்து கும்பிட்டனா அம்மா உங்களையே வேண்டிக்கிறேன். அம்மா எழுந்திருச்சு வா அம்மா, ஏ அம்மா எழுந்திருச்சு வாமா, மனசு பதறதம்மா அம்மா அம்மா அம்மா. என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, ஒரு சனம் கூடி இருக்கு கண்டிருந்து பாரம்மா, மக்கள் எல்லாம் கூடி இருக்கும் வாய் திறந்து பேசம்மா. என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, ஒரு சனம் கூடி இருக்கு வாய் திறந்து பாரம்மா, சனம் கூடி இருக்கு கண்கொளுத்து போரம்மா. என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ அம்மா என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ, என்னென்னமோ நினைச்சு பயந்தே போனேம்மா, 10 வருடமானாச்சோ என் நினைப்பு வந்துருச்சோ, என்னென்ன சாத்திட்டியோ என்னன்னு சொல்லம்மா, கடைசிய பிறந்தவரு குட்டின்னு கூப்பிட்டியே, குட்டி பைய வந்திருக்க பேசாம பிறக்கிறியே, மக்களடியாளாக்கே எத்தனையோ கஷ்டப்பட்டு பெத்தகரம் நின்னுச்சுன்னா இப்படி நீ வருத்தப்பட்டு. என்ன பெத்த அம்மாவே, அம்மாவே ஒரு சனம் கூடி இருக்கும் உனக்கு பாரம்மா, ஒரு சனம் கூடி இருக்கும் வாய் திறந்து பேசம்மா. கண்ணு போட்ட பசுமாடு தான் கண்ணை பார்க்காம அம்மா அம்மா. கண்ணு போட்ட பசுமாடு தான் கண்ணை பார்க்காம என வளர்த்த அம்மாடு எங்கேன்னு கேட்கிறம்மா, நீ நட்ட நெல்லி நாட்ட அன்று பார்க்க மாட்டாய், நீயாக வெந்து வந்து வந்து கருகிறம்மா, கத்து மெட்டு வாரத்துல நீ வளர்த்த மாமரம் காசு இப்ப தொங்குதம்மா, நீ வரிக்க எங்குதம்மா. என்ன பெத்த அம்மாவே, அம்மாவே ஒரு சத்தம் கூடி இருக்கு ஒழிச்சு பாரம்மா, மக்கள் எல்லாம் கூடி இருக்கு வாய் திறந்து பேசம்மா. நெஞ்சம் படபடக்க, ரத்தம் துடிதுடிக்க, மக்கள் எல்லாம் கூடி இருக்கும் கண் வச்சு பாரம்மா, ஒரு சத்தம் கூடி இருக்கும் வாய் திறந்து பேசம்மா. நன்றி 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 நன்றி. சரி, ஏன்னா அம்மா சொல்லையும் கேட்கணும், ஆமா அப்பா சொல்லையும் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. யாருக்கெல்லாம் படக்கூடாதுன்னு அப்பா சொன்னார். சரி. அதே மாதிரியே செய்துட்டு வரோம். ஆமா எங்க அப்பா வந்து கேட்டா, என் புள்ள வந்து நினைச்சான்னு கேட்டா ஆ. பார்க்கலேன்னு சொல்லணும். சரி. போய் சொல்லலாம்,
எதுக்கு பொய் சொல்லணுமோ அதுக்கு தான் சொல்லணும். அதுக்கு நான் எல்லாம் சொல்றது பூரா பொய்யாவே ஆகக்கூடாது இல்லையா? அதனால அகரம் உள்ள போய் தூங்கு. ஆமா, அதனால அப்பா வருவார். அப்பா காலையில இருந்து ஆசீர்வாதம். தோழி வருவா. இன்னைக்கு எத்தனை தோழி வந்திருக்கா தெரியுமா? இன்னைக்கு 4-5 தோழி வந்திருக்கா. என்னமா சொல்றீங்க? ஆமா, வண்டியில வரும்போது நீங்க 2 பேர் தானே வந்தீங்க? ஆமா, 2 பேரா? இல்லங்க, 7 பெண்ணா பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். எங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. சரி, சித்தப்பாவுக்கு குழந்தை இல்லைங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க அப்பா தீனி எல்லாம் நிறைய வாங்கிட்டு வருவாரு. நான் நிறைய திம்பேன். தெரியுது. என்ன திங்கிறவனா? நான் போனாரும் நல்லா தான் இருந்தேன். எங்கள் அப்பா வாங்கிட்டு வர தீனி பூரா என் தங்கச்சியை பூரா அள்ளி அள்ளி சாப்பிட்டுறாளுங்க. அதனால எங்கள் சித்தப்பா வந்து எதனாலும் ஒரு குழந்தைய தானமாக கேட்டு வர்றாரு. அந்த குழந்தை நானாக இருக்கக்கூடாதா? என்னை தூக்கிட்டு போனால் எங்கள் சித்தப்பா வாங்கிட்டு வர தீனி பூரா நான் ஒத்தையா திம்பில்ல. ஆமாம், ஏங்க நீங்க வரீங்களா? வரலையா? நீங்க என்னோட சேருங்களே. ஆமா, அதனால அம்மாவை பத்தி பாடியாச்சு. அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும். ஆமா, ஏன்னா தாலாட்டி சீராட்டி வளர்த்த வத்தாய் நம்மளை தோல் மேல தூக்கி போட்டு உலகத்தே காமிச்சு அப்பா எனக்கு அது வேணுப்பா அப்படின்னு கேட்டமா வாங்கி தரவர் நமது அப்பா இல்லையா? நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பாவுக்காக ஒரு பாடல் பாடுவோமா? பாடுவோமா? அப்பா கைய குடிச்ச நடந்தா தெரு அழகாக மாறும். அப்போ ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்போ மீசமுடி ஜாலிக்காக இருப்பார். பிச்சு பூ போலத்தான் நம்ம பார்த்திருப்பார். பாக்கைய புடிச்சு நடந்தா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீசமுடி போட்டதில்லை கால் செருப்பு கேட்டதில்லை பாய் விரிச்சு படுத்ததில்லை போட்டதில்லை கால் செருப்பு கேட்டதில்லை பாய் விரிச்சு படுத்ததில்லை உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. வானவில்ல காமுச்சுமே பண்ண சொல்லி தருவார். தலைக்கு என்ன கண்ணாடிய பார்த்ததில்லை அப்பா, தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை கண்ணாடிய பார்த்ததில்லை அப்பா. உழைச்சு உழைச்சு கலைச்சதில்லை அப்பா. உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கைய புடிச்சு நடந்தா அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது கொடுத்தார். மூச்சடைக்க ஓடி வந்து கொடுத்தார். கொடுப்பாரு மூச்சடைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து கொடுத்தார். பத்து முட்டை வாச்ச கட்டி வீராசுவோம் நடப்பார். பத்து முட்டை வாச்ச கட்டி வீராசுவோம் நடப்பார். கை நீட்டி கேட்டாக்க கருவூலம் வாங்கி தருவார். கை நீட்டி கேட்டாக்க கருவூலம் வாங்கி தருவார். எனக்கு அப்பா இல்ல அப்பா. கை நீட்டி கேட்டாக்க கடவுளும் வாங்கி தருவாரு. அப்பா செத்து 2 வருஷம் ஆச்சு. அப்பா திரும்ப எப்ப வருவார்? அப்பா கைய புடிச்சு நடந்தா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது பார்த்தனாலே
நன்றி நன்றி நன்றி. ஏன்னா நமது அப்பா அம்மா உயிரோடு இருக்கையில் அந்த பாசங்கள் தெரியாது. அவங்க இல்லாதப்பதான் அந்த பாசத்துக்காக நாம் ஏங்குவோம். நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் இதுக்கு மேலே வேணாம், இதுக்கு கீழே வேணாம். கடவுள் நம்மளை அப்படி வச்சுருந்தா போதும். எல்லாருமே சொல்லுவாங்க ஆயுஸ் 100 ஆயுஸ் 100ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். மறுபடியும் நம்ம மண்ணுக்கு வரணும், நமது மக்களை பார்க்கணும், எல்லாமே ஆயுஸ் 150ஓடு வாழணும். அதான் என்னுடைய ஆசை. நன்றி 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 நன்றி. சரி, தொழில்கள் அழைக்க வேண்டும், அந்த வந்துட்டு போக வேண்டும், ஆடிப்பாடி விளையாட வேண்டும். ஏன்னா ஒரு விளையாடி சொல்லுங்களேன். கலைக்குழு பாராட்டி கோவில் பூசாரி சக்திவேல் மீனாட்சி அப்புறம் எஸ்ஐ கண்ணன் கமலக்கண்ணன் பொற்காசுகள். நமது கலைக்குழுவை பாராட்டி எஸ்ஏ கண்ணன், சக்திவேல் மீனாட்சி, கமலக்கண்ணன் ஆகியோர் அனைவரும் எங்களுக்கு அன்பளிப்பளித்துள்ளார். அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. உள்ள இருக்கு இப்போ. சரி, ஒரு விளையாடு சொல்லுங்களே பார்க்கலாம். அமைதியாக உட்காந்து நீங்கள் ஆடவரம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அமைதியாக உட்காந்து பார்க்கணும், சரிங்களா? அதுக்கு தான் 8 நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்க. அமைதியாக உட்காருங்க. ஆமாம், ஒரு விளையாடு சொல்லுங்க பார்க்கலாம். மாப்பிள்ள ஏதாவது விளையாடு சொல்லுங்க. மாப்பிள்ள தங்கச்சி விட விளையாண்டுருக்கீங்க. ஏய் பொறுமணி, ஒரு விளையாடு சொல்கிறா. கோலாட்டம் எனக்கு அந்த விளையாட்டுலாம் வராது. வேற விளையாடு சொல்லுங்க. ஒன்னு அடிக்கணும், நல்லா பிடிக்கணும். ஏன்னா பெண்களுக்கு உரிய விளையாட்டா இருக்கணும். அந்த வேலை எனக்கு பிடிக்காது. நான் ஆட்டம் கட்டி ஆடுவேன், நான் ரவுண்டு கட்டி அடிப்பேன். ஆமா, நீங்களும் வாங்க விளையாடுவோம், சந்தோஷமா போலாம். இன்னைக்கு யார் வந்திருக்கா? சைக்கிள் ராணி வந்திருக்கா. ஒரு நாளைக்கு அவளை சைக்கிளை விட்டு பார்க்கணும். ஆமா, அவ ஆனந்த ராணி வந்திருக்கா. அவ ஆனந்தமே ஆனந்தம் தான். ஆனா ஆனந்த ராணினா அவதான் அழகு, எங்கோட ரொம்ப அழகா இருக்கா. போலாமா? அப்படிங்க. குயில் என்ன குயில், அதான் குயில் குயிலே குவாதோ குவாதோ காமத்து குயில் என் பார்த்தல தாயருக்கு என்னோட உசு. குயிலே குயிலே அடராசம் குயிலே குவாதோ குவாதோ காமத்து குயிலே தாயருக்கு என்னோட உசு. குயிலே குயிலே அப்படியே குயிலே குயிலே குயிலே
கருப்புசாமி போன வருஷம் நேர்ந்துட்டு போயிருந்தாப்புல நம்ம சாமிகிட்ட வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்பா அப்படின்னு வேண்டிட்டு போனாங்க. கருப்புசாமி இந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தைய பக்க போகிறாப்புல. எனக்கு இப்படிதான் ஒரு பொண்ணு அமையணும்னு பார்க்குறேன். சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு கூட அமையாது நினைக்கிறேன். மாப்பிள்ள இந்த வருஷம் மாப்பிள்ள பொண்ணுமணிக்கு அதே மாதிரி பொண்ணுமணிக்கு அமைஞ்சிருச்சு. மாப்பிள்ள சத்திவேலுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் தான். அதுல முக்கியமா ஒரு பிரார்த்தனை சாமி போன வருஷம் நான் வேண்டுனேன். கண்டிப்பா நாங்க விளையாட்டு சொல்ல நிஜமாதான் உண்மைக்கே எனது உயிர் உள்ளவரை அடுத்த வருஷம் கோயில் கட்டி பெருசாக வைக்க கும்பாபிஷேகத்தில் வைக்க போகிறாங்க. வரிசையாக நாடகம் நம்ம கிராமத்துலேருந்து போட போகிறாங்க. என் குடும்பத்து சார்பிலும் எனது கலைப்பினி சார்பிலும் நான் ஒரு சொந்தமாக ஒரு நாடகம் போகணும்னு நேர்த்திக்கடனை வச்சுருக்கிறேன். கண்டிப்பான முறையில் போடுவேன். இது உண்மை. ஏன்னா அப்பா வந்து வேண்ட காரியத்தில் நடத்தி கொடுக்குறாரு. எனது கால் சரியில்லை, பெரிய வீக்கமாக இருந்துச்சு, அவ்வளோ பெரிய வீக்கமாக இருந்துச்சு, கால் உடஞ்சி நம்ம நடந்து போய் கீழே விழுந்து மாமா தூக்கிட்டு வந்தார். நல்லா மடிச்சு மாமா, மறக்க மாட்டேன் நன்றி மாமா. தூக்கிட்டு வந்தாங்க. பல கிராமங்களில் அந்த கிராமம்லாம் உண்மைக்கு மறக்க முடியாத ஒரு கிராமம். மேலக்குடின்ற கிராமத்தில் கீழே விழுந்ததுமே, ஏன்னா அப்படி ஒரு மனுஷர்களை பார்க்க முடியாது. கீழே விழுந்தமே என் பிள்ளைன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து நாடாக மாத்திரக்குள்ள மேடைக்கு வந்துட்டாங்க. தூக்கிட்டு போய் அந்நேரம் என்னை காரை பிடிச்சி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் காலில் சரி பண்ணி அனுப்பிச்சாங்க, கட்டு போட்டு அனுப்பிச்சாங்க. இன்னைக்கு கட்டு போட்டு நல்லபடியாக இருக்கி ஐயா புண்ணியத்தில் மென்மேலும் நல்லா வளர்ந்து வருவேன். எல்லா மக்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அன்பு ஆதரவு மட்டும்தான் எனக்கு வேணும். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அது நம்ம இன்னொரு விஷயத்தை கேட்டுட்டு போயிடுறேன். சைக்கிள் சாக்சனுக்குன்னு வந்த பூரா கை தட்டுங்க பார்ப்போம். இவ்வளோ பேர் வந்தீங்களா? உங்களை பொறுப்பாக தொட்டு உங்களை நன்றியை சொல்லிக்கிறேன். பரவாயில்ல, இவ்வளோ பேர் எனக்காண்டி வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயந்தான். ஆமாம், நாடகம் நல்லா இருந்துச்சாத்தா? எல்லாம் நாடகம் நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. வீட்டில் போய் இமிடியட்டாக காசு 50 ரூபா எடுத்துகிட்டு ஓடியா கொடுக்கணுண்டு. ஆமாம், மாமாவுக்கு அருமை மாமா பொண்ணுமணி அவர்களுக்கு வைகாசி மாதம் கல்யாணம். கண்டிப்பான முறையில் எல்லாத்தையும் கூப்பிடுவான். யூடியூப் மூலிமா வாயிலாக கூப்பிடுவான். எல்லாருமே வந்திருக்க. அவரும் ஒரு நாடகம் போட இருக்காரு. ஆமாம், எல்லாருமே நம்ம ஐயா புண்ணியத்தில் நாடக கலைஞர்களுக்கு பூரா மென்மேலும் நாடகம் போட்டுக்கிட்டே இருப்போம், விட மாட்டோம். வரிசையாக நாடகம் போடுவோம். அது சொல்லாமல் விடவே மாட்டேன். சத்திவேலுக்கு அடுத்த வருஷத்தில் விரைவில் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். ஐயா புண்ணியத்தில் மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்ச சாக்கில் எங்களை மறந்துடாதீங்க நாடகம் கொடுக்க. ஆமாம், அதனால் போயிட்டு வர எல்லாத்துக்கும் உங்களுடைய அன்பு ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு நான் போய் உள்ளே போய் அடுத்த வருஷத்துக்கு வர்றேன். சந்தோஷம். யார் போயிடாது, சாப்பிட்டு அடி வாங்கவே பிச்சு மேய் வாங்கினே. யாரும் போயிடாதீங்க, போயிட்டு வரேன். இப்போ பேசிட்டே இருக்கு. நான் போயிட்டு வரேன். எங்கள் அப்பா என்ன சொல்றாருன்னா, கோழி பஞ்சாயத்துக்குள்ள போட்டு எங்களை அடைச்சிட்டாரு, அடைக்க போறாரு. ஆமா, அதனால கோழி பஞ்சாயத்துக்கு போட்டு அடைச்சு 7 பெண் குழந்தைங்க உள்ள கண்ணியமாக உட்கார போறோம். ஏன்னா யாரு கட்டுக்கு தெரியக்கூடாது அல்லவா? அதனால போயிட்டு வருகிறோம். நான் எங்க பாருக்கேன் அப்பா, இங்க பார்த்தா பெரிய மலைகால தெரியுதப்பா. அப்பா, சிங்கம் புலி கரடியெல்லாம் இருக்குதப்பா. அப்பா, எனக்கு பயமா இருக்குதப்பா. தவமா தவம் இருந்து வரமா வரம் இருந்து எங்களை பெற்றெடுத்தீங்களே அப்பா. இந்த மலைகாட்டுக்கு நான் எப்படிப்பா வந்தேன்? அப்பா, உங்களை பார்க்கணுப்பா, என்னை கூட்டி போங்கப்பா. அப்பா, இந்த உயிர் போக போதே அப்பா, நான் சாக போறேன் அப்பா. இந்த மிருகங்களுக்கு நான் ஏக போறேன் அப்பா. அப்பா, கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி கொஞ்சம் ரெண்டை அன்பில்லாத காட்டிலே. கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குண்டு ரெண்டும் அது அன்பில்லாத காட்டிலே. அம்மா மறக்கலே அப்பா நினைக்கலே, அம்மா மறக்கலே அப்பா நினைக்கலே, அவங்களையும் சேர்த்து பார்க்க எங்களால முடியும், எங்களால முடியும். கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு ரெண்டும் அது அன்பில்லாத காட்டிலே. அம்மா
போறேம்மா. என்னைய கோழி பஞ்சார கூடையில போட்டு அடைச்சிக்கிறேன் அப்பா. யாருக்கல்லே படக்கால் சொன்னீங்களே அப்பா. அப்பா நாங்க யாருக்கல்லையுமே படாம வளர்ந்தோமே அப்பா. இந்த மிருகங்களுக்கு நாங்க இரையாக போறோமே அப்பா. நான் சாக போறேன்ப்பா அப்பா. அவங்கள பார்க்கணும்ப்பா அப்பா. நாமம்மா தவிர்ந்து பெற்ற பிள்ளைங்கள 7 பேருமே நாங்க சாக போறோமே அப்பா. இந்த உலகத்திலிருந்து என்னப்பா நாங்க சாதிக்க போகிறோம் அப்பா. இந்த உயிரை போக போதே அப்பா. அப்பா ஒத்தையடி பாதையில ஒரு சனந்துங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு. வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஒத்தையடி பாதையில ஒரு சனந்துங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு. வெத்தலை போல் ஆடுதம்மா என்னோட மனசு. சாமி நெஞ்சு குடி போக பார்த்ததம்மா. உச்சி மேல தோப்புக்குள்ளே ஒரு பூ பூத்ததம்மா. உச்சி விட்டு சாமி நெஞ்சு குடி போக பார்த்ததம்மா. கத்தியில கால வச்சு காதல் வழி நடக்குதம்மா. கட்டியில மீன் ஒண்ணு பிடிச்சதம்மா. படம் ஒன்று ஒத்தையடி பாதையிலே ஒரு சனந்துங்கையிலே வெத்தலை போல் ஆடுதம்மா என்னோட மனசு. முத்துமணி மாலை ஒண்ணு தினந்தோறும் கொத்து வச்ச பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்து வச்ச. முத்துமணி மாலை ஒண்ணு தினந்தோறும் கொத்து வச்சே. பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்து வச்சே. கத்தியில கால வச்சு காதல் வழி நடக்க வந்து காட்டாத்து தண்ணீர மீன் ஒண்ணே குடிக்க வந்தேன். கண்ணரண்டு கட்டு கேட்டு கண்ணாடியே பார்த்தேன். ஒத்தையடி பாதையிலே ஒரு சனந்துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு. வெத்தலை போல் ஆடுதம்மா என்னோட மனசு. சாக போகிறேன் சாக போகிறேன் சாக போகிறேன். நீ இறக்க வேண்டாம். நீ யார் என்று தெரியவில்லையா? இந்த பூலகத்தில் எதற்காக உன்னை படைத்தேன்? சக்தியாக. இப்பொழுது மயூசரக்கனை வதம் செஞ்சு பாதாரம் தலைவா இதோ உனது அண்ணன் உனது சின்ன கருப்படி பிறகு வந்து கொண்டிருக்கிறார். பாதாரம் அடைவாக. ஏன் சுவாமி சொன்னபடி நான் பூலோகம் செல்ல வேண்டும். எதற்காக செல்ல வேண்டும்? அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். அவனை அழிப்பதற்காக எனக்கு துணையாக எனது மகன் சின்ன கருப்பும் எனது மகன் பெரிய கருப்பும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதியாக நீதியாக தொகை தாரியாக உலகாலும் நாயகியாக மகமாயாக மாறிவிட்டேன். மகனே பெரிய கருப்பு மகனே சின்ன கருப்பு வாடா வா. அவனை அழித்து வருவோம், வென்று வருவோம், கொன்று வருவோம். நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. ஹரிஹர நாதனே அருணாச்சலனே நாமலையே நமச்சிவாய எல்லாம் நமச்சிவாயம் இதிலம் நமச்சிவாயம் எல்லாம் நமச்சிவாயம் இதிலம் நமச்சிவாயம். நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய
இந்த தூங்குறவங்கள அப்படியே எழுப்பிடுவோமா. சின்ன கருப்பு பெரிய கருப்பும் தீப்பந்தம் பிடிச்சி ஆடி வர போகிறாங்க. தூங்குறவங்க கொஞ்சம் வச்சு போடுப்பா. தயவு செய்து இந்த தீப்பந்தத்துக்கு அப்படியே டீ குளிக்கு நேரம் இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு விலகி உட்காருங்க. அந்த சேர் போட்டுருவங்களாம் தயவு செய்து அங்கிட்டு ஓரமாக கொஞ்சம் சேர் எடுத்து போட்டுக்கோங்க. அப்படியே படுத்துருக்கவங்கள எழுப்பிடுங்கம்மா. கண்டிஷன் பேர் சொல்லி துண்டு கொடுப்பா.